உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை மே 9. திருத்தப்பட்ட தேதி வைகாசி 19. திருத்தப்படாத தேதி சித்திரை 26. திதி வளர்பிறை 12. துவாதசி யாமம் 12/9. நட்சத்திரம் ராவண கிரீடம். ஏற்பாடு 3:30. இன்றைய தகவல்: இந்தியா நடத்தும் ஆபரேஷன் சிந்தூர் என்பதில் ராமாயண சடங்கு உள்ளதை வெளிப்படுத்தியிருப்போம். அந்த விழத்தை பார்க்காதவங்க 5ஆம் தமிழர் சங்கம் 2.0 யூடியூப் சேனலில் பாருங்கள். இப்போ நடக்கும் இந்த போர் ராமாயண பாணியில் நடக்கும் சடங்கு தான் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு பாருங்க. எப்படி அனுமன் அசோகவனத்தை அழிச்சிட்டு வந்தானோ அதுபோல இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. முதல்ல இது போன்ற ஸ்டேட்மெண்ட்லாம் தேவையா? இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது ராமாயண பாணியில் நடக்குதுன்றதையும் நமக்கு மறைமுகமாக தெரிவிக்கிறாங்க. ஆபரேஷன் சிந்தூர் என்பது அனுமனின் செந்தூரத்தை குறித்த பேர் தான்ன்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ இந்திய அரசு அதுக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பஹல்காம் தாக்குதலில் பல ஆண்கள் இறந்துருக்காங்க, அவங்களுடைய மனைவிமார்களின் குங்குமம் அழிக்கப்பட்டதில்ல, அதை குறிக்கும் விதமாக தான் ஆபரேஷன் சிந்தூர்னு வச்சோம். அதாவது இறந்தவர்களின் மனைவிகளுடைய நெத்தியில் வைக்கிற குங்குமமா, அதை குறித்து ஆபரேஷன் சிந்தூர்னு வச்சோன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சுத்த பொய்ங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, இந்த மனைவிகளின் நெத்தியில் வைக்கிற குங்குமத்தை குறித்து வச்சுருக்கீங்களே, அதுக்கு குங்குமம்னே வச்சுருக்கலாமே, ஆப்ரேஷன் குங்குமம்னு வச்சுருக்கலாமே, அது ஏன் வைக்கல? பொதுவாக இந்தியாவில் வாழ்கிற திருமணமான பெண்கள் செந்தூரம் வைக்க மாட்டாங்க, குங்குமம் தான் வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் சம்பந்தமே இல்லாமல் இந்த பேரை வைக்கணும்? ஏன்னா இந்த செந்தூரம் என்பது பாலைவனத்திற்கு நாடு கடத்தப்பட்ட அனுமானை குறித்த பெயர். இப்போ நடந்துட்டு இருக்க இந்த போர் தேவையா இல்லையா, வேணுமா வேணாமா அப்படின்னு பலரும் குழப்பத்தில் இருக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் தரதுக்கு உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி தரோம். இந்த விழத்தை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரும் இந்த ஆக்டிவிட்டியை செய்யுங்க. இந்தியாவில் மொத்தம் 36 ரஃபேல் விமானங்கள் இருக்குது. அதாவது இந்தியா பிரான்ஸ் நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கின போர் விமானங்கள் ரஃபேல் விமானம்னு சொல்லுவோம். அது நம்மக்கிட்ட 36 விமானங்கள் இருக்குது. இப்போ என்ன ஆக்டிவிட்டினா, இந்த விழத்தை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரும் இதை நீங்கள் போய் தேடி பார்க்கணும். ஒரு ரஃபேல் விமானத்துடைய மதிப்பு எவ்வளோ, இந்திய ரூபாய் படி ஒரு ரஃபேல் விமானம் எவ்வளோ மதிப்புன்றதை தேடிப்பார். ஒரு ரஃபேல் விமானத்துடைய விலை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 36 ரஃபேல் விமானங்களுடைய விலையை கண்டுபிடிங்க. சும்மா தேடி பாருங்களேன், இந்த 36 ரஃபேல் விமானங்களின் விலை எவ்வளவு? இதை நீங்கள் கணக்கு போட்டிங்கனாலே இங்கே போர் தேவையா இல்லையான்றதுக்கான உண்மையுமே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஆக்டிவிட்டியை இந்த விழத்தை பார்க்குற எல்லாருமே செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.